கிஷோர் மாஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் க்ரோவோ கடை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ வந்தது, இப்போ பாருங்கள் 6 crores. நிறையா வாங்கி போட்டேன். இப்போ எல்லாத்தையும் பறித்து விற்று பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ரொம்ப காஸ்ட்லி தான் வரும்னு பேம்பு ஃபஸ்ட்டு நியூட்ரியேட் ஆச்சு, ஆனால் அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். என்ன ஆப்பிள் சீடா, ஆப்பிள் எடுக்கணும். நான் ஒரு புதுசாக ஒரு பெட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளைங் பெட் தான். என்னான்னே தெரியலை. நான் பாட்டி எக்கு வாங்கினா போட்டேன். ஏதோ காமிக்குது. நான் இன்னும் ஃபீட் வேறு பண்ணலை. கோகனட் தான் எப்படி எடுக்கிறதுனே தெரில. கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்க. அடிக்கடி ஏறி தான் என்னால் எடுக்கவே முடியுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நியூட்ரேட் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கோகனட் எடுத்துகிறேன். ஆனவனே பேம்பில் ஏறிடுறான்டா. பேம்பா மண்டே என்ன வந்தது? நிறையா இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. சொல்லுங்க, சேல் பண்ணுறோம். சரி, வர்றவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறான். என்ன வந்திருக்கு? டிஃபால்ட்டெல்லாம் தேவையே இல்லை. ஒரு கேட்டஸ் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சரி, நாங்கள் டெய்லி டீல்ஸில் பார்ப்போம். பர்னிங் பெட்டா? காசு இல்லை. பெயின்க்கு, கால்ஃப்ளவர், அவகாடோ இது எல்லாமே இருக்குது. பாய் கைஸ், அப்புறமா பார்க்கலாம்.